அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கமல்ராஜ். முயற்சி என்பது மிகப்பெரிய பயிற்சி. நம்ம எப்பெல்லாம் ஒரு துறையை சார்ந்தோ ஒரு வேலைக்கோ அல்லது வேற எந்த விஷயத்துக்காக முயற்சி செய்கிறோமோ அப்போதான் நம்ம பயிற்சி அடைகிறோம். அப்போதான் அதில் இருக்க நெளிவு சுழிவுகளை கற்றுக்க ஆரம்பிக்கிறோம், லாப நஷ்டங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறோம், அதனால் வரப்போகிற பின்விளைவுகளையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், முயற்சி என்பது மிகப்பெரிய பயிற்சி. இந்த முயற்சியை கடந்த 8 வருஷமா நான் தொடர்ந்து சரியான முறையில் தான் போட்டுட்ருக்கேன். என்னோட சைடில் பார்த்தீங்கன்னா அதில் எந்தவித தவறும் இல்லாமல், எந்தவித பாகுபாடும் இல்லாமல், எந்தவித தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அது ஏன் பெரிய அளவில் வெற்றி அடையலை அப்படின்னம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் இருக்கோ, அந்த கட்சிகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால், அதோட தலைவர்களோட வழி நடத்திய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தான். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 234 தொகுதிகள் இருக்கு. இந்த 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய தகுதி வாய்ந்த அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரல் விட்டு எண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சிக்காக பணி செய்வதற்கும் அந்த கட்சியை வளர்ப்பதற்கும் பேச்சு திறமையும் செயல் திறமையும் உள்ள நிர்வாகிகள் 234 தொகுதியிலும் மிக அதிக அளவில் உள்ள கட்சிகளுக்கு கிடையாது. அதனால தான் அந்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா குறைந்த இடங்களில் தேர்தலை சந்திக்குது. குறைந்த இடங்களில் மட்டும்தான் அவங்களோட வெற்றியை அவங்களால அடைய முடியுது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியோ ஒரு சங்கமோ அதை வளர்க்கறதுக்கு ஒரு தலைவர் மட்டும்தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கட்சியோ அந்த சங்கமோ கண்டிப்பாக வளராது. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் மிக முக்கியமாக தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் பேச்சாளர்கள். பேச்சாளர்கள் இல்லாமல் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு கிராமத்திலையும் ஒரு நகரத்திலையும் அவர்கள் கட்சியை பற்றி புரிய வைக்க முடியாது. அப்படியே புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யும் போது அவர்களோட பேச்சு சரியில்லை, அவர்களோட நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த கட்சி வளராது. அதே போல் தான் சங்கத்துக்கும் கட்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு எப்பயுமே கிடையாது. நான் என்னதான் கரடியா கத்துக்கிட்டு இருந்தாலும் அதை கூட சேர்ந்து குரல் கொடுத்து அதோட வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிர்வாகிகள் என்ற ஒரு கட்டமைப்பு மிக மிக முக்கியமாக தேவைப்படுது. எந்த ஒரு சங்கத்திற்காக இருந்தாலும், எந்த ஒரு கட்சிக்காக இருந்தாலும். அது நம்ம சங்கத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசை தொட்டு பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். உங்க பதில்கள் சில நேரங்களில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும். பட் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றத நான் எடுத்துக்கணும்னா, நீங்க என்ன செயல்பாடுகள் செய்றீங்க அப்படின்றதுக்கு ஏதாவது உங்களால நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு உங்களால யாரால சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த நிர்வாகிகள் நமது சங்கத்துல இருக்காங்களா? நம்ம ஏதாவது ஒரு வருத்தப்பட்டு போடும் போதோ அல்லது ஒரு செய்திகளை பகிரும் போதோ உடனடியா பதில்கள் வருகின்றது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட நாங்க இருக்கோம், நம்ம சங்கம் வளர்ச்சி அடைஞ்சிரும், வெற்றி அடைஞ்சிரும், அதுக்கு உறுதுணையா நாங்க இருப்போம் அப்படின்ட்டு போடுறீங்க. இதனால ஏதாவது சங்கம் அடுத்த கட்ட ஒரு சின்ன நகர்வுக்கு போக போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. முதல்ல நம்ம கிட்ட இருக்க ஒரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சங்கத்துல நான் போடுற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டையோ அல்லது மெசேஜையோ நீங்கள் இருக்க மற்ற வாட்ஸ்அப் குரூப்ல கூட பகிர்றதுக்கு பயப்படுறீங்க. அதுக்காக ரொம்ப சிந்தனை பண்றீங்க. யாராவது ஒருத்தர் மனசை தொட்டு பாருங்க. நீங்க நம்மளோட சங்கம் இல்லாம வேற வாட்ஸ்அப் குழுவில் நம்மளோட சங்கத்து குழுவை மெசேஜ்களை பகிர்றீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 100% கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பயம், நம்மளோட சங்கத்தை பத்தி நம்ம போடும்போது ஏதாவது தேவையில்லாம பிரச்சனையாய் அந்த வாட்ஸ்அப் குழு விட்டு வெளில வந்துருமோ, நம்மளை வெளியில எடுத்துருவாங்களோ, அல்லது நமக்கு மேலதிகாரிகளோ நமக்கு தேவையான நபர்களோ அதை பார்த்துருவாங்களோ, இவரை பத்தி இவ்வளவு அலிகேஷன் இருக்கு, இதை போடும்போது நம்மளையும் அது மாதிரி நினைச்சிருவாங்களோ, இந்த மாதிரி பலவிதமான பயங்கள் கொண்டுதான் நீங்க இருக்கீங்க. நீங்க எப்படி ஒரு சங்கத்துக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு உதவிங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படி எனக்கு ஆறுதல் சொல்றீங்க? முதல்ல உங்களையே உங்களால
தீர்மானிச்சுக்க முடியல. நீங்க இந்த சங்கத்துல ஒரு நிர்வாக குழுல இருக்கீங்க, ஒரு நிர்வாகத்தை வளர்க்கறதுக்காக இருக்கீங்க, ஒரு செயற்குழுல இருக்கீங்க, ஒரு பொதுக்குழுல இருக்கீங்க. உங்களால உங்களை நிர்ணயிச்சிக்கவே முடியல. இந்த சங்கத்திற்காக நான் உழைக்க போகிறேன் அப்படின்ற முடிவை உங்களால தன்னிச்சையாவே எடுக்க முடியாத நீங்கள் எப்படி நீங்க வந்துட்டு சங்கத்தை வளர்ச்சி பாதை கொண்டு போவீங்க? சற்று சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நம்மளோட ஒரு சங்கம் வளரணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கை தட்டினா ஓசை வராது, பல கை தட்டினால் மட்டும்தான் ஓசை வரும். நான் பேசுறது மட்டும்தான் வாட்ஸ்அப் குழுல வரணும், மற்றவங்க யாருமே பேசக்கூடாது, மற்றவங்க யாருமே செயல்படக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா எதையுமே பார்க்காத திடீர்னு நம்ம சங்கத்துக்குள்ள வந்தவங்களோ அல்லது வாட்ஸ்அப் குழுக்குள்ள வந்தவங்களோ எப்போ பார்த்தாலும் கமல்ராஜ் என்ற ஒரு தனிநபர் தான் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு, கமல்ராஜ் என்ற ஒரு தனிநபர் தான் மெசேஜ் போடுறாரு, அவர் தான் எந்த செயல்பாடுகளை செய்யறாரு. அப்போ இந்த சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகளே இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலையா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலையா செயல்பட்டு கூட இருக்க சங்கமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையுமான்னு கேட்டா கண்டிப்பா வளர்ச்சி அடையாது. ஏன்னா ஒரு நிர்வாகியும் அவங்களோட கருத்துக்களையும் அவங்களோட செயல்பாடுகளையும் என்னைக்கு வெளியில வந்து பகிரங்கமா செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கத்தை வளர்ச்சி அடையத்துக்காகவும் நம்மளோட விற்பனை பிரதிநிதிகளுக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு பொது நலத்துக்கு வந்திருக்கதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏதோ நம்ம ஒரு மெசேஜ் போடும்போது அந்த மெசேஜுக்கு மட்டும் பதிலை போட்டுட்டு அதோட நாங்க இருக்கோம்னா நீங்க இருந்து என்ன பயன்? உங்களால என்ன பயன்? அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 நபர்களை நம்ம சங்கத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல தினந்தோறும் நம்ம சங்கத்தை பத்தி யாராவது ஒரு 2 பேர்ட்ட 3 பேர்ட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்களா? அல்லது நீங்க வாட்ஸ்அப் குழுல யாராவது உறுப்பினர்களை சேர்த்து விட்டுட்டு இருக்கீங்களா? அல்லது சந்தா கட்டி நம்ம சங்கத்துக்கு நிரந்தர உறுப்பினராகவோ ஆயுட்கால உறுப்பினராகவோ அல்லது ஆண்டு உறுப்பினராகவோ யாரையாவது கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? அல்லது நம்ம சங்கத்தோட கொள்கைகளை நம்மளோட சங்கத்தோட செயல்பாடுகளையும் நீங்க யார்கிட்டயா சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களால நீங்க பயணப்படுற வாட்ஸ்அப் குழுவிலே போட முடியல அப்படின்னும் போது நீங்க எதுக்காக நிர்வாகிகளா இருக்கீங்க? ஒரு நிர்வாக குழு மீட்டிங் நடக்கும் போதும் நம்மளோட சங்கத்தோட மாநில மாநாடு நடக்கும் போதும் எல்லாருமே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு இந்த பதவி கொடுத்தா நான் அதை செஞ்சிருவேன், இதை கொடுத்தா அதை செஞ்சிருவேன், நான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வனே செஞ்சிருவேன். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க போய் சேரும் போது என் பின்னாடி ஒரு 5000 பேர் இருக்காங்க, நான் வந்தேன்னா அந்த 5000 பேர் வந்துருவாங்க, நான் வந்தேன்னா 10,000 பேர் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதவியும் பணத்தையும் பெற்றுட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம சங்கத்துக்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு வசதிகள் கிடையாது. ஸோ பதவிகள் கொடுக்குறோம். அந்த பதவிகளை சரியான முறையில நீங்க செயல்படுத்துறீங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரே ஒருத்தராவது மனசை தொட்டு பாருங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா சங்கத்துல உங்களால பார்த்தீங்கன்னா ஒரே 1% வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் கூப்பிடும் போதெல்லாம் வரேன், சங்கம் கூப்பிடுற மீட்டிங்லாம் வரேன், சங்கம் கூப்பிடுறதெல்லாம் செய்யறேன். அதனால என்ன பயன்? நீங்க மீட்டிங் வர்றதுனால ஏதாவது பயன் இருக்கா? கிடையவே கிடையாது. சும்மா அங்க வர போறீங்க, 10 நிமிஷம் உட்கார போறீங்க, ஒரு நாள் உட்கார போறீங்க, அங்க பேசுறதுக்கு கைத்தட்ட போறீங்க, இல்லாட்டி சும்மா அது கூட வந்துட்டு பதில் கொடுக்க போறீங்க, இல்ல அதுக்கு ஏதாவது 2 ஐடியா கொடுக்க போறீங்க, அதோட போயிட போறீங்க, அடுத்த வருஷம் பார்க்க போறோம். இந்த மிச்சம் இருக்க 364 நாள் உங்களோட செயல்பாடுகள் என்னவா இருக்கு? ஏதாவது ஒரு குண்டு ஊசி எடுத்து நகர்த்தி வச்சிருக்கீங்களா நம்ம சங்கத்தை வந்துட்டு டெவலப் பண்றதுக்கு? கிடையாது. நம்ம ஒரு பழமொழியை பார்க்கலாம், அடிக்க தான் நம்மி நகரும். அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம சங்கம் வளர்ச்சி அடையணும்னு சொன்னோம்னா நம்மளோட சங்கத்தை பற்றிய விவரங்களை டெய்லி தினந்தோறும் நம்ம வந்துட்டு யார்ட்டையாவது பகிர்ந்துட்டு இருக்கணும், வாட்ஸ்அப் குழுல பகிர்ந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு பொதுத்தளங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இப்படி எவ்வளோ பொதுத்தளங்கள் இருக்கு. இந்த பொதுத்தளங்களை நம்ம பரப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சங்கத்தோட பேரும் சங்கத்தோட செயல்பாடுகளும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா யாராவது ஒருத்தர் செய்றீங்களா? நம்ம எவ்வளோ பதிவுகள் போடுறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்த நம்ம அடைஞ்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ சாதாரணமா தெரியல. எந்த ஒரு சங்கத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு சங்கத்திற்கும் அதற்கான முழு அங்கீகாரம் கிடைச்சிருக்கான்னு கேட்டா கிடையாது. நமக்கான முழு அங்கீகாரத்தை நான் சிறுவ போராடி எல்லா விதத்திலையும் வாங்கி வச்சிருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான சர்டிபிகேட்டையும் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கான முயற்சிகள் நான் கொஞ்சம் நெஞ்சம் செய்யல, அதுக்கான வேலைகள் கொஞ்சம் நெஞ்சம் செய்யல, அதுக்கான உழைப்புகள் மிகப்பெரிய அளவுல போட்டுதான் நான் இதை வந்துட்டு முடிச்சு வச்சிருக்கேன். ஆனா அதுக்கான ஒரு சின்ன துரும்பை எடுத்து உங்களால போட முடியுதான்னு கேட்டா போட முடியறதே கிடையாது. அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர உங்களால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு உங்களால எந்த ஒரு சின்ன ஒரு உதவிகள் கூட செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள், நாங்க தலைவர்கள், நாங்க வந்துட்டு செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்க சொல்லிக்கிறதுனால என்ன பயன்? ஒரு சங்கமே வளர்ச்சி அடையாத போது அந்த சங்கத்துல நீங்க நிர்வாகிகள் சொல்றதுனால உங்களுக்கு என்ன பெருமை கிடைச்சிட போகுது, என்ன பெரிய கௌரவம் கிடைச்சிட போகுது? ஒரு சங்கம் வளர்ச்சி அடைந்து அந்த சங்கம் தமிழகம் முழுவதும் தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் அதற்கான மதிப்பும் மரியாதையும் இருக்கும்போது நீங்க அதன் தலைமையில இருக்கீங்க, அதுல ஒரு நிர்வாகியா இருக்கீங்கன்னு சொல்றது உங்களுக்கு கௌரவம். அப்ப அந்த கௌரவத்தை கொண்டு வரதுக்காக நீங்க என்ன முயற்சிகள் செஞ்சிருக்கீங்க?
இன்னைக்கு தமிழகம் அல்ல, இந்தியாவில் பாதி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமல்ராஜ் அப்படின்றது விற்பனை துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து தமிழகத்தில் இருக்க நண்பர்கள் கூட மட்டும் பழகுறதில்லை. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இருக்க விற்பனை துறையை சார்ந்த மாநில நிர்வாகிகள் கூடயும் நான் பழகிட்டு இருக்கேன். நான் அவங்களோட தான் பழகிட்டு இருக்கேன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 164 சங்கத்தோட மாநில தலைவர்களோட என்னோட பழக்க வழக்கங்கள் அது வளர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில், அதாவது எல்லா சங்கங்களும் நம்ம துறையை சார்ந்த எல்லா சங்கங்களிலும் என்னோட பேரை சொன்னால் தெரிகிற அளவுக்கு நான் வந்துட்டு என்னை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னம்னா, அது நம்ம சங்கத்தை வளர்க்கறதுக்காக நான் செய்கிற முயற்சி தானே தவிர என்னோட சுய லாபத்திற்காகவோ என்னோட சுய வளர்ச்சிக்காகவோ நான் செய்யலை. என்ன எல்லாருமே அந்த 164 சங்கத்தில் இருக்க தலைவர்கள் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டினா, இவர் மார்க்கெட்டிங் பீப்புள் அசோசியேஷனோட மாநில தலைவர் அப்படின்வாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டிங் பீப்புள் அப்படின்ற ஒரு இடத்த நான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்த நான் கொண்டு வந்திருக்கேன். அதற்கான ரேப்போவை நான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னால், அதற்கான முயற்சிகள், அதுக்கான கடுமையான உழைப்புகள் எவ்வளோ பண்ணியிருப்பேன் சார். எந்த இடத்துலையும் ஒரு சில தவறுகள், ஒரு சில பிரச்சனைகள், தேவையில்லாத வதந்திகள் எதுவுமே இருக்க தான் செய்யும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காய்ஞ்ச மரத்தில் தான் கல்லடி போடும். அதாவது யார் ஒருவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காரோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து அவமானப்படுவார், அசிங்கப்படுவார், பாதிக்கப்படுவார். அதிலோட உண்மைத்தன்மையை உணராமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்றது பின்னாடி நீங்கள் போய்கிட்டு நீங்கள் ஒரு துறையே அழிச்சிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல. ஒரு தனிப்பட்ட நபரை தாக்குதல் செய்வதற்காக விற்பனை துறை, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அழிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சங்கம் வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய கூட்டங்கள், ஒரு பெரிய மாநாடுகள், ஒரு பெரிய அளவுல நம்ம எல்லாம் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு மாநில அரசாங்கையும் மத்திய அரசாங்கத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையிலையும் நமக்கு தேவையான சாதகமான சட்ட திட்டங்களையும் பெற அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். அது எதனால கெட்டுது அப்படின்னு கேட்டா, சுய லாபங்கள், சுய தேவைகள், ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயங்கள், ஒருத்தரோட தனிப்பட்ட பதவி ஆசைகள், பணத்தாசைகளால தான் கெட்டுட்டு இருக்க தவிர யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக யாரும் யாரையும் அழிச்சிக்கிறதே கிடையாது. நான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்கு சொன்னாலும் சரி, தற்பெருமையாக நீங்கள் நினச்சிட்டாலும் சரி, மெழுகுவர்த்தி போல் என்னை நானே எரிச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரா போல நான் எவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நான் தான் அழிஞ்சிட்டு இருக்கேனே தவிர என்னோட வெளிச்சத்தில் பல நபர்கள், பல விற்பனை பிரதிநிதிகள் பயன்பெற்று இருக்காங்க. ஆனால் நான் அழிந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் மற்றவங்க பார்வைக்கு நான் அழிந்து கொண்டு இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினந்தோறும் நான் என்ன செய்யறது, யாருக்காக செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், எதனால செய்ய போறேன், என்னென்ன செஞ்சாலும் நம்ம சங்கம் வளர்ச்சி அடையும், என்னென்ன செஞ்சா நம்ம விற்பனை பிரதிநிதிகள் முன்னுக்கு வருவாங்க அப்படின்றத சிந்திச்சு அது சார்ந்த நிபுணர்கிட்டையும் சார்ந்த வல்லுநர்கிட்டையும் விற்பனை துறையில மிகப்பெரிய சாதனைகள் படைத்த அத்தனை நபர்களுடையும் நான் பழகி அதில் அவங்க சொல்ற கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் தொடர்ந்து விடாம செஞ்சுட்டு இருக்கேன். சமீப காலத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னன்னு கற்றுக் கொடுத்த ஒரு விற்பனை துறையை சார்ந்த ஒரு வல்லுநர் கூட பழகி அவரோட கருத்துக்களையும் இன்னைக்கு நான் செயல்படுத்திட்டு இருக்கேன். அதனாலதான் நம்ம சங்கம் அடுத்தடுத்த படிக்கு போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் குழுல பதில் போறதை விட்டுட்டு உங்களால ஒரு 10 நபர்களுக்கு நம்ம சங்கத்தை பத்தியான விவரங்களை தெரிவிக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. 10 குழுக்கள்ல நம்ம சங்கத்தை பத்தியான விவரங்களை பதிவிடுங்க. அப்போதான் நம்ம சங்கம் வளர்ச்சி அடையும். நம்ம சங்கம் வளர்ச்சி அடைஞ்சாதான் நம்ம விற்பனைத்துறை வளர்ச்சி அடையும். முடிந்தால் முயற்சித்து பாருங்கள், அல்லது இதற்கும் பதில் போட்டுவிட்டு அமைதியாக இருங்கள். நன்றி.